July 23 Wednesday mini vlog இது. As usual cooking, washing, drying, folding னு எல்லா வேலைகளையும் மார்னிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்னோட பழைய இண்டோலியம் பிரஷர் குக்கரால தினசரி குக்கிங் ஒரு ப்ராப்ளமாவே இருந்துச்சு. தண்ணி எவ்வளவு பார்த்து கரெக்டா வச்சாலுமே வெளியே பொங்கி வந்து குக்கர் மூடி, கேஸ் ஸ்டவ் எல்லாமே ஒரு வழி ஆகிடும். அதனால புதுசா பிரஸ்டிஜோட 3.5 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வாங்கியிருந்தேன். ஒரு வாரமா 2 குக்கர்ஸுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இண்டோலியம்ல சுண்டல் வச்சிடுவேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பருப்பு வேக வைப்பேன். புது குக்கரோட ரிவ்யூ ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. முதல் அட்வான்டேஜ் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இண்டோலியம் விட பெட்டர் அண்ட் லெஸ் டாக்ஸிக் மெட்டீரியல். இண்டக்ஷன் பேஸ் இருக்கிறதுனால கரண்ட் அடுப்புலயே வச்சு சமைச்சுக்கலாம். குக்கரோட ஹேண்டில் நல்ல ஸ்டர்டியா இருக்கு, பிடிச்சு தூக்க வாட்டமா இருக்கு. இடது பக்கம் சின்ன ஆக்சிலரி ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. அதனால குக்கரை ரெண்டு பக்கமும் பிடிச்சு ஈஸியா தூக்கலாம், ஹேண்டில் பண்ணலாம். குக்கரோட பேஸ் ஸ்ட்ரெயிட்டா இல்லாம கொஞ்சம் கர்வ்டா இருக்கும். அதனால பருப்பு ஓரங்கள்ல ஒட்டுறது இல்ல. லிட் ரொம்ப வெயிட்டா இல்ல, கொஞ்ச நேரம் ஊற வச்சாலே ஈஸியா தேய்ச்சிட முடியுது. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட தேவையில்ல, ஸ்பாஞ்சில தேய்ச்சாலே பளிச்சுன்னு ஆகிடுது. வெண்ட் டியூபோட வலது பக்கம் இருக்கிறது மெட்டாலிக் சேஃப்டி பிளக், இடது புறம் இருக்கிறது பிரஷர் இண்டிகேட்டர். உள்ள பிரஷர் ஃபுல்லா இருக்கும்போது இது மேல எழும்பி வரும். அது கீழே போய் சீட் ஆகிடுச்சுன்னா பிரஷர் இறங்கிடுச்சு, தைரியமா குக்கர் மூடிய ஓபன் பண்ணலாம்னு அர்த்தம். கேஸ்கெட்டும் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. இதான் ரெண்டு குக்கர்ஸோட வெயிட்ஸ். இண்டோலியம் குக்கரோட வெயிட்ட திருகி ஓபன் பண்ண முடியாது, பருப்பெல்லாம் அடிச்சு உள்ள போயிடுது. ஊற வச்சு தேய்ச்சாலும் இது போல ஸ்பெஷல் பிரஷ் வச்சு தான் உள்ள விட்டு கிளீன் பண்ண முடியும். லிட் அண்ட் ஹேண்டிலுக்கு நடுவுல இருக்கிற பகுதியை சுத்தம் செய்யவும் இது போல பிரஷ் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரோட விசில ஈஸியா திருகி ரெண்டு போர்ஷன்ஸா பிரிச்சு எடுத்து கிளீன் பண்ணிட முடியுது. பிரஸ்டிஜ் குக்கரோட லிட்ல பள்ளம் இருக்கு. மோஸ்ட்லி தண்ணி வெளியே ஸ்பில் ஆகிறது இல்ல, அப்படியே ஸ்பில் ஆனாலும் ஆல்மோஸ்ட் 1/4 கப் தண்ணியை பிடிக்கக்கூடிய கெபாசிட்டி இந்த பள்ளத்துக்கு இருக்கு. புது குக்கரோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா சாட்டேயிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு தான் பண்ணணும், இல்லனா சூடு சீக்கிரம் ஏறி பொருட்கள் கருகிடும். பாத்திரம் தேய்ச்ச உடனே துடைக்கலனா வாட்டர் டிராப்ஸ் காய்ந்து சர்ஃபேஸ் முழுக்க புள்ளி ஆகிடுது. ஆனா நமக்கு லுக்ஸை விட யூட்டிலிட்டி தான் முக்கியம். நேச்சுரலி இண்டோலியம் விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் எக்ஸ்பென்சிவ் தான். சோ குக்கர் வாங்கும்போது இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்குங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம்.